நெல்லை மாவட்டத்தில் உள்ள 1535 பள்ளிகளில் பெரும்பாலான பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கிடைத்த பதிலில் தெரிய வந்துள்ளது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மாரிசங்கர் என்பவர் 2 முறை மேல்முறையீடு செய்து பெற்ற தகவலின்படி 100 பள்ளி கட்டிடங்கள் மோசமாக இருப்பதாகவும் 159 கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டிய நிலையில் இருப்பதாகவும் 144 கட்டிடங்கள் தண்ணீர் வசதி இல்லாமல் இருப்பதாகவும் 81 கட்டிடங்கள் குடிப்பதற்கு குடிநீர் இல்லாமல் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 193 கட்டிடங்களில் சமையல் அறை கட்டிடங்கள் மோசமாக இருப்பதாகவும் 263 பள்ளிகளுக்கு பேருந்து வசதிகள் தேவைப்படுவதாகவும் 665 பள்ளிகள் விளையாட்டு மைதானம் இல்லாமல் இருப்பதாகவும் 23 கட்டிடங்கள் சுற்றுச்சுவர் மோசமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளின் நிலை குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.